இப்போ நகராட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் விதிக்கப்பட்டவர். ஒவ்வொரு மாநில சட்டமன்றமும் தான் நகராட்சியை உருவாக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தங்களுக்கு ஒருவரை ஒரு ஆண்டு தோறும் மற்றொரு தலைவராக, அதாவது மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாம் கூடி தங்களில் ஒருவரை தலைவராக, அதாவது மேயராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மாநில நகராட்சி கலைக்கப்படும் பட்சத்தில் அடுத்த 6 மாத காலத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது மாநில தேர்தல் ஆணையத்திற்கு விடுக்கப்பட்ட விதிமுறை. அது கலைக்கப்படும் பட்சத்தில் அடுத்த 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் இன்னும் இந்த சட்டமானது தமிழகத்தில் நடத்தப்படவில்லை. என மாநில தேர்தல் இந்த மாநில உள்ளாட்சிகள் கலைக்கப்பட்டு இருந்தாலும் அதற்கான தேர்தல் 6 மாதம் தாண்டி பல ஆண்டுகள் கடந்து வந்து விட்டாலும் அதற்கான தேர்தல் நடத்தப்படவில்லை என்பது இப்போது தற்போதைய சூழ்நிலையில் உள்ள குறைபாடுகள் என்றது மனதில் வைத்துக் கொள்ளும். இதை நீங்க தேர்வில் எழுதும் பொழுது குறைபாடுகள் என்னும் பகுதியில் நீங்க இதை மென்ஷன் பண்ணி எழுதலாம். மாநில நகராட்சியின் முதன்மை செயல் தலைவராக அதிகாரி பணியாற்றுவார். ஓகே, அதை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சீஃப் கமிஷனர் அப்படின்னு சொல்றாங்களா, அவர் செயல்படுவார். ஓகே, இந்த ஆணையர் மாநில அரசாங்கத்தினர் நியமிக்கப்பட்டவர். அவர் அந்த யாரால நியமிக்கப்படுவார்? மாநில அரசு தான் இதை நியமிக்கப்படும். மாநில அரசு என்றால் இங்க ஆளுநர் பரிந்துரையின்படி அல்லது ஆளுநர் முதலமைச்சர் பரிந்துரையின்படி ஆளுநர் நியமிப்பார். ஓகே, இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். மேயரின் முக்கியமான பணிகள் எடுத்துக்கொண்டால் மேயர் என்பவர் மாநகராட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆவார். எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்துதான் மேயர் என்பவர். பின்வரும் முக்கியமான செயல்பாடுகள் எடுத்துக்கொண்டால் ஓகே, மாநகராட்சியின் கூட்டங்களை தலைமை வகித்து நடத்துவதுடன் அக்கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படுவார். மற்றொரு ஓகே, அதுக்கப்புறமா மாநில அரசாங்கத்திற்கு மாமன்ற உறுப்பினர்களாகவும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படும். இது ஒரு மாநில அரசுக்கும் இங்கே உள்ள உறுப்பினர்களுக்கும் உடையான பாலமாக செயல்படும். ஓகே, மாநகர பார்வையிட வருகை தரும் அயல்நாட்டு பிரமுகர்களுக்கு அவர் வழி நடத்துவார். ஓகே, அயல்நாட்டு பிரமுகர்னா தூதுவர்கள்லாம் இங்க இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு பிரதிநிதியாகவும் இவர் செயல்படும். அப்புறம் நகராட்சிகள் எடுத்துக்கொண்டா மிக பெரும் எண்ணிக்கையில் மக்கள் தொகையில் கொண்டிருந்த சிறு நகரங்களை நகராட்சி அமைப்புகள் என்று சொல்லுவார்கள். இந்த நகராட்சியாகவும் மாநகராட்சியாகவும் யார் முடிவு பண்ணணும்னா ஆளுநர் என்பவர் தான் முடிவு பண்ணணும். அவற்றில் பிரச்சனைகள் வளர்ச்சி பணியும் ஓகே இந்த நகராட்சியின் கவனித்துக் கொள்கின்றன. ஒவ்வொரு நகராட்சியும் அந்நகரின் வயது வந்த வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஓகே, நகரமன்ற உறுப்பினர்களாக கொண்டிருப்பார்கள். மாநில தேர்தல் ஆணையம் தான் இதற்கான தேர்தலையும் நடத்தும். இது அரசியலமைப்பு மூலமாக தீர்மானிக்கப்பட்டவை. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நகர பஞ்சாயத்தில் எடுத்துக்கொண்டால் 30,000க்கும் அதிகமான ஒரு லட்சத்திற்கும் குறைவான குடியிருப்புகளை கொண்ட ஒரு நகர மையமும் இந்த மாநில நகர பஞ்சாயத்து என்று சொல்லுவாங்க. ஓகே, முந்தைய நகரப்புற பகுதிகளில் குழுக்கள் அனைத்து 5,000க்கும் மேல் 20,000க்கும் குறைவாக இருந்தா மாத்தினாங்க. அதுக்கப்புறமா அது இப்ப மக்கள் தொகை உயர சென்சஸ் மாற இந்த விதிகளுக்கு உண்டாக்கப்பட்டது. இவை ஒரு தலைவரையும் வார்டு உறுப்பினர்களையும் கொண்டிருக்கும். இந்த வார்டு உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். நகர பஞ்சாயத்துகளின் வகைப்பாடுகள் எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் 8 வகையான நகர பஞ்சாயத்து முறை உள்ளது. ஓகே, முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, அறிவிக்கப்பட்ட பகுதி கமிட்டி, நகர பஞ்சாயத்து கமிட்டி, தென் கண்டோன்மெண்ட் போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப், தென் போர்ட் பார்ட் மற்றும் சிறப்பு சேவை முகாம். இந்த மாதிரி 8 பிரிவுகளாக நகர பஞ்சாயத்துகள் இந்தியா முழுக்க இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரியான உள்ளாட்சி முறை இருக்காது. ஏன்னா இந்த உள்ளாட்சி முறையானது இதற்கான சட்டத்தை உருவாக்குவதற்கான அதிகாரம் மாநில சட்டமன்றத்திற்கு உள்ளது. ஏன்னா இது மாநில பட்டியலுக்கு கீழே வருவது என்பதால் அதற்கான மாதிரி வடிவம் மட்டுமே அரசியல் அமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு மாநில சட்டமன்றமும் தங்கள் மாநிலத்திற்கு ஏற்பார் போல தங்கள் மாநிலத்தின் கலாச்சாரம், அரசு முறை, பொருளாதார முறை, சமூக முறை இது எல்லாம் அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு ஏற்றால் போல சட்டத்தை உருவாக்குவார்கள். அந்த சட்டம் வகைப்படுகின்றன. இந்தியாவில் மட்டும் 8 வகையான நகர பஞ்சாயத்துகள் வகைப்படுகின்றன. அப்புறம் மாநகராட்சி முனிசிபல் கார்பரேஷன் ஒன்று எடுத்துக்கொண்டா டெல்லி, மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூரு போன்ற இதர பெரிய நகரங்களை நிறுவனத்திற்காக இது நம்ம என்ன சொல்றோம், முனிசிபல் கார்பரேஷன் என்று நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுல இந்த முனிசிபல் கார்பரேஷன் மாநகராட்சி அப்படின்றது பெரிய நகரங்களை குறிக்குது. ஓகே, இவற்றினை மாநிலத்தில் ஏற்பாடு சம்பந்தப்பட்ட இது எல்லாமே இந்த மாநகராட்சி தான் முடிவு செய்யும். இதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
3 அமைப்பாக செயல்படுகிறது. ஓகே, கவுன்சில் அதாவது தலைவர் மேயராகவும், நிலைக்குழு மற்றும் கமிஷனர் இவங்க 2ஆகவும் செயல்படுவார். இந்த கவுன்சில் மேயர் தலைவர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். இவர் நியமிக்கப்பட்ட உறுப்பினர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருந்தால் அவருக்கே அதிகாரம் அதிகமாக இருக்கும். அவர் இல்லாத பட்சத்தில் நியமிக்கப்பட்ட உறுப்பினருடைய அதிகாரம் வலுவாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக முனிசிபாலிட்டி, நகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் இது நகரங்கள் மற்றும் சிறிய மாநகரங்களை நிர்வகிப்பதற்காக. அதுலயும் பாருங்க, கவுன்சில், நிலைக்குழு உறுப்பினர்கள், அப்புறம் முதன்மை நிர்வாக அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு. பெரும்பாலான இந்த முதன்மை நிர்வாக அதிகாரி என்பவர் அந்த நகரத்தை சார்ந்த ஒரு அரசு அலுவலராகவே செயல்படுவார். நகராட்சியும் மாநகராட்சியும் போலவே 3 அமைப்பாக செயல்படுகிறது. இது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அறிவிக்கப்பட்ட பகுதி குழு, அதாவது நோட்டிஃபைடு ஏரியா சொல்லுவாங்க. இந்த நோட்டிஃபைடு ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான பகுதியை நிர்வகிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, தொழில் மையத்தால் விவராக வளரும் நகரம் மற்றும் நகராட்சிவதற்கு தகுதிகளை பெறாத ஆனால் மாநில அரசால் முக்கியமானதாகவும் கருதப்படும் நகரம். அதாவது தொழில் வளர்ச்சி அடையுது, ஆனா அந்த அந்தஸ்து பெறல, நகர அந்தஸ்து பெறல, ஆனா மாநில அளவுல முக்கியமான ஒரு நகரமாக செயல்படுது. ஸோ அதுக்கு நோட்டிஃபைடு ஏரியா. ஓகே, எந்த மாதிரியான மாநில அளவுக்கு முக்கியத்துவம் பண்ணணும், அது பாதுகாப்பு ரீதியாகவும் இருக்கலாம், பொருளாதார ரீதியாகவும் இருக்கு. 2 வகையில எந்த ரீதியாகவும் இருக்கலாம். அது நம்ம நோட்டிஃபைடு ஏரியான்னு சொல்லுவோம். இக்குழுவில் சேர்மன் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் மாநில அரசால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருக்க மாட்டாங்கன்றதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆகவே இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகவோ அல்லது சட்ட ரீதியான அமைப்பாகவோ அல்ல. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக செயல்படாது. இது அந்த மாநில அரசால் நிர்வகிக்கப்பட்ட நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களால் இது செயல்படும். இதை நீங்க மைண்ட்ல வச்சு.